Good day to all. Today we are going to see diseases transmitted by animals. What are the diseases transmitted by animals? என்னென்ன disease வந்து animals மூலமா நமக்கு spread ஆகுது அப்படின்றது தான் இன்னைய டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். The first one, swine flu. Swine flu first originated from pigs. பிக்ஸ் மூலமா ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டிசீஸ் தான் வந்து ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் காஸ்டு பை வைரஸ் தட் அஃபெக்ட்ஸ் த பிக்ஸ் அண்ட் ஹேஸ் ஸ்டார்டட் இன்ஃபெக்டிங் ஹியூமன்ஸ். அதாவது பிக்ஸ் மூலமா தான் இந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றாங்க. இன்ஃபெக்டட் பர்சன்லேருந்து ஹெல்த்தி பர்சன்ஸை அஃபெக்ட் பண்ணக்கூடிய இந்த வைரஸ் யாரை வெக்டாராக யூஸ் பண்ணிக்குது அப்படின்னா பிக்கை தான் வந்து வெக்டாராக யூஸ் பண்ணிக்குது. The virus spreads through the air. It affects the respiratory system. இந்த வைரஸ் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது பிக் மூலமா அப்படின்னு பார்க்கும்போது த்ரூ த ஏர்பார்ன் டிசீஸாக தான் ஸ்ப்ரெட் ஆகுது. அண்ட் தென் நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சுவாச மண்டலம் ஃபுல்லாகவே இது ஸ்ப்ரெட் ஆகி அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையுமே, அதாவது நோஸ் டு லங்ஸ் போர்ஷன்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸையுமே அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வைரஸ் வந்து காசிட்டிவ் ஏஜெண்ட்டாக இருக்குது ஸ்வைன் ஃப்ளூவை காஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் H1N1 has been identified as the cause of this disease. இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் H1N1 அதாவது நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் இருக்குது. இதில் H1N1 அப்படின்ற வைரஸ் தான் வந்து இந்த ஸ்வைன் ஃப்ளூவை காஸ் பண்ணக்கூடிய காசிட்டிவ் ஏஜெண்ட்டாக இருக்குது. It is transmitted from person to person by inhalation or ingestion of droplets containing the virus from people sneezing or coughing. எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, யார் மூலயமா ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லி பார்த்துட்டோம் இந்த வைரஸ். அப்போ இன்ஹலேஷன் காற்று மூலயமா இந்த வைரஸ் இருக்கக்கூடியதை காற்று மூலயமா இன்ஃபெக்டட் பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னா பிக் மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நம்ம இரும்பும் போதும் தும்பும் போதும் அதில் இருக்கக்கூடிய ட்ராப்லெட்ஸ் வழியாக தான் இந்த வைரஸ் வந்து ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு கடத்தப்படுது. வாட் ஆர் த சிம்டம்ஸ் ப்ரெசன்டட், என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும் இந்த டிசீஸ் வந்தால் அப்படின்னு பார்க்கும்போது ஃபீவர் இருக்கும், காஃப் இருக்கும், அண்ட் தென் நாசல் செக்ரேஷன் மூக்கு ஒழுகிறது அந்த மாதிரி, ஃபேட்டிக்யூ, ஹெட்டேக், சோர் த்ரோட்டு வறண்டு போய் தொண்டை இருக்கிறது, ரேஷஸ் இன் த பாடி உடம்புல காயங்கள் மாதிரி இருக்கிறது, தென் பாடி ஏக் ஆர் பெயின் உடம்பு வலி இருக்கிறது, சில்னஸாக இருக்கும், தென் நாசியா வாமிட்டிங் மயக்கமாக இருக்கிறது, வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிறது, டயரியா வயிற்றுப்போக்காக இருக்கிறது, ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத் மூச்சு விட திணறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் ஸ்வைன் ஃப்ளூ வந்தால் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல், ஹவு டு ப்ரிவென்ட் த ஸ்வைன் ஃப்ளூ, எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் ஸ்வைன் ஃப்ளூவை அப்படின்னு பார்க்கும்போது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் நாசல் ஸ்ப்ரே வேக்சின், நம்ம மூக்கு வழியாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ப்ரே வந்து வேக்சினாக, அதாவது இந்த டிசீஸ் வரக்கூடாதுன்னு முன்கூட்டியே நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக வேக்சினாக நாசல் ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அடுத்தது அவாய்டிங் த க்ளோஸ் கான்டாக்ட் வித் எ பர்சன் சஃபரிங் ஃப்ரம் ஃப்ளூ. க்ளோஸ் கான்டாக்ட், யாருக்கு வந்து இந்த ஸ்வைன் ஃப்ளூ ஃபீவர் இருக்கோ அவங்க கூட க்ளோஸாக கான்டாக்ட் இல்லாமல் இருக்கும்போது நமக்கு வராது அப்படின்றாங்க, அதை அவாய்ட் பண்ணணும். தென் இன்டேக் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃப்ரூட் ஜூஸஸ் வில் ஹெல்ப் ப்ரிவென்ட் த டீஹைட்ரேஷன். அதிகமாக தண்ணி எடுத்துக்கணும், அண்ட் தென் ஃப்ரூட் ஜூஸஸும் எடுத்துக்கணும். அது மூலயமா தான் வயிற்றுப்போக்கு, அதாவது டயரியா ஏற்படும் அப்படின்னு சொல்லி சிம்டம்ஸில் பார்த்தோம். அதில் ஏற்படக்கூடிய டீஹைட்ரேஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அதிகமான தண்ணியும் ஃப்ரூட் ஜூஸஸும் எடுத்துக்கணும். பிளண்டி ஆஃப் ரெஸ்ட் வில் ஹெல்ப் த பாடி டு ஃபைட் இன்ஃபெக்ஷன்ஸ். அதாவது போதுமான அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து அந்த இன்ஃபெக்ஷனுக்கு அகைன்ஸ்டாக நம்ம உடம்பு வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்றாங்க. தென் ஆல்வேஸ் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் குட் ஹைஜீன். எப்பயுமே கை கழுவிட்டு சுத்தமாக இருக்கணும், ப்ளஸ் குட் ஹைஜீனோட இருக்கிறதுக்கு பழகிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் செகண்ட் டிசீஸ், அனிமல் மூலமா ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய செகண்ட் டிசீஸ் என்னன்னு பார்க்கும்போது ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா. The avian influenza is a contagious bird disease caused by viruses. பறவை காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்றது பன்றி காய்ச்சல், நெக்ஸ்ட் ஒன் பறவை காய்ச்சல். பேர்ட்ஸ் மூலமா ஏற்படக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸா ஃபீவர் தான். தென் பேர்ட்ஸ் தட் கேன் கேரி அண்ட் ஸ்ப்ரெட் த ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் இன்க்ளூட் போல்ட்ரி, அதாவது நம்ம வாங்கக்கூடிய சிக்கன்ஸாக இருக்கட்டும், அண்ட் தென் டக், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் மூலயமாவும் பெட் பேர்ட்ஸ் மூலயமாவும் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்றாங்க இந்த இன்ஃப்ளூயன்ஸா ஃபீவர். இட் இஸ் காஸ்டு பை த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் H5N1. வாட் ஆர் த காசிட்டிவ் ஏஜென்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸாவை காஸ் பண்ணக்கூடிய வைரஸ் எது அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் H5N1. ஸ்வைன் ஃப்ளூவை காஸ் பண்ணக்கூடியது H1N1 அப்படின்னு பார்த்தோம். இந்த இடத்துல H5N1.
இன்குபேஷன் பீரியட் ஆஃப் த வைரஸ் இஸ் 2 to 7 days. அதாவது அந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே வந்து தன்னை மல்டிப்ளை பண்ணிவிட்டு சிம்டம்ஸை காட்டக்கூடிய இன்பிட்வீன் அந்த இது இவ்வளோ ப்ராசஸ் நடக்கிறதுக்கு இருக்கக்கூடிய காலம் எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்படின்னா 2 to 7 days எடுத்துக்கும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் தான் சிம்டம்ஸ் வந்து நம்ம உடம்புல தெரிய ஆரம்பிக்கும். People who have the close contact with infected birds or surfaces that have been contaminated by the bird's secretion from mouth, eyes, mucus, nasal secretion or droppings transmit these diseases. எப்படிலாம் வந்து இன்ஃபெக்ட் ஆன பேர்ட்ஸ் கிட்டேருந்து நமக்கு வரும் அப்படின்னா க்ளோஸாக கான்டாக்ட் இருக்கும்போது, அதாவது ஒரு பெட் அனிமலாக இல்லை பெட் பேர்ட்ஸாக வந்து நம்ம வீட்டிலே வளர்க்குறோம், லவ் பேர்ட்ஸ்லாம் வளர்க்குறோம் அப்படின்னா அதை நம்ம எடுக்கும்போதும் அதோட மவுத் அண்ட் தென் ஐஸ் அதில் இருக்கக்கூடிய செக்ரீஷன்ஸ்லையும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த வைரஸ் வந்து ப்ரெசன்ஸ் ஆகிருக்கும். தென் அதை நம்ம டச் பண்ணும்போது நமக்கு அது மூலயமா நம்மளோட ஐஸ், நாசல் செக்ரீஷன்ஸ் எல்லாத்து வழியாகவும் அந்த வைரஸ் வந்து இன்ஹேல் பண்ணும்போது, நம்ம இருமும் போது, தும்மும் போது, ப்ளஸ் அதோட நம்ம கான்டாக்டில் தூக்கும்போது இருக்கும்போது நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்றாங்க, டிரான்ஸ்மிட் ஆகும் இந்த டிசீஸ் அப்படின்றாங்க. சிம்டம்ஸ் பார்க்கும்போது ஸ்வைன் ஃப்ளூவோட சேம் சிம்டம்ஸ் தான். fever, cough and then sore throat, running nose, muscle pain and then headache, redness of eyes, difficulty in breathing. Then how to prevent, எப்படி prevent பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது avoiding the open air markets where infected birds are sold. பொது இடங்களில் விற்கக்கூடிய ஓப்பனாக இருக்கக்கூடிய வெளிப்புற மார்க்கெட்டில் இருந்து விற்கக்கூடிய பேர்ட்ஸை, பறவை இனங்களை வாங்கிறத நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அவாய்டிங் த கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பேர்ட்ஸ் ஆர் கன்சப்ஷன் ஆஃப் இன்ஃபெக்டட் பொலிட்ரி. இப்போ கிராமத்து சைட் பார்த்தோம் அப்படின்னா சீக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, இதை வந்து நம்ம இன்றைக்கி அடித்து இது பண்ணிடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க, சமைச்சிடலாம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி இன்ஃபெக்டட் ஒன்றா இருக்கக்கூடிய பொலிட்ரி, அதாவது சிக்கனோ இல்லை எதுவாக இருந்தாலும், வாத்தோ கோழி எதுவாக இருந்தாலும் சரி, அதை நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. அது மூலயமா தான் இந்த டிசீஸ் வராமல் அவாய்ட் பண்ண முடியும். தென் ப்ராப்பர் க்ளீனிங் அண்ட் குக்கிங் ஆஃப் பொலிட்ரி. ப்ராப்பராக வந்து நான்வெஜ் வாங்குகிறோம் அப்படின்னா ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும், ப்ளஸ் ப்ராப்பரான அந்த டெம்பரேச்சர் கொடுத்து குக் பண்ணி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Then last one, sexually transmitted diseases. Some pathogens are transmitted by sexual contact from one partner to another and not by casual physical contact. ஒருத்தவங்களை தொடுறதுனாலையோ அந்த மாதிரி ஃபிசிக்கல் கான்டாக்டாக இல்லாமல் ஜெனட்டிக்கலாக ஒருத்தவங்க கூட செக்ஷுவல் கான்டாக்ட் வைக்கும்போது ஒருத்தவங்ககிட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு வரக்கூடிய டிசீஸை தான் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸஸ் சொல்லுவோம். இப்போ இதில் மேஜராக இருக்கக்கூடிய டிசீசஸ் என்னன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் எய்ட்ஸ், அடுத்தது கொனீரியா, ஜெனிட்டல் வார்ட்ஸ், ஜெனிட்டல் ஹெர்பஸ் அண்ட் தென் சிஃபிலஸ். இந்த சிஃபிலஸ் அண்ட் தென் எய்ட்ஸ் தான் வந்து மேஜராக நம்ம இந்தியாவில் பார்க்கும்போது அதிகமாக இருக்கக்கூடிய டிசீஸ். இப்போ இங்கே உனக்கு இந்த சாப்டரில் கொடுத்துருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் எய்ட்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. அக்வயர்டு இம்யூனோடெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் இஸ் காஸ்டு பை ரெட்ரோவைரஸ். அதாவது அக்வயர்டு பெறப்பட்ட இம்யூனோடெஃபிஷியன்சி நோய் தடுப்பாற்றல், அதாவது இம்யூனிட்டியே இல்லாமல் ஃபுல்லாகவே குறைச்சிரும் நம்ம உடம்பு, அதை தான் எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை காஸ் பண்ணக்கூடிய வைரஸோட நேம் வந்து ரெட்ரோ வைரஸ். அதோட அதர் நேம் அப்படின்னு பார்க்கும்போது ஹெச்ஐவி, ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரீசனபிள் அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து டிஎன்ஏ கிடையாது. எய்ட்ஸை காஸ் பண்ணக்கூடிய வைரஸோட ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து ஆர்என்ஏ. The virus attacks the white blood cells or lymphocytes and weakens the body's immunity or self-defense mechanism. இந்த வைரஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுறது நம்மளோட WBC செல்ஸை தான். அதாவது பிளட் செல்ஸில் RBC, WBC, பிளேட்லெட்ஸ் இருக்கும். WBC தான் வந்து நம்மளோட சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஜெர்ம் பார்ட்டிக்கல், ஏதோ ஒரு பேத்தோஜன் மைக்ரோ ஆர்கனிசம் நம்ம உடம்புக்குள்ளே வருது, ஜென்ரலாக ஒரு ஃபீவரோ கோல்டோ அட்டாக் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு போய் சோல்ஜர் மாதிரி போராடக்கூடியது நம்மளோட WBC தான். அப்போ இந்த எய்ட்ஸை காஸ் பண்ணக்கூடிய ஹெச்ஐவி வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்ச உடனேவே நம்மளோட WBCயை தான் அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணி வீக்கனாக மாற்றிடும். அதாவது வீக் ஒன்னாக மாற்றிட்டு ஃபுல்லாகவே அது என்ன பண்ணிடும், எதிர்த்து போராடக்கூடிய கெப்பாசிட்டியே இல்லாமல் நம்ம உடம்பை மாற்றிடும். சரியா? நெக்ஸ்ட், இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ செக்ஷுவல் கான்டாக்ட் ஃப்ரம் இன்ஃபெக்டட் பர்சன் டு எ ஹெல்த்தி பர்சன். இன்ஃபெக்டட் பர்சன் கூட செக்ஷுவல் கான்டாக்ட் வச்சுருக்கும் போது ஹெல்த்தி பர்சனுக்கும் எய்ட்ஸ் வர பாசிபிள் இருக்குது. தென் செகண்ட் ஒன், பிளட் கான்டாக்ட், டிரான்ஸ்ஃபியூஷன் ஆஃப் அன்ஸ்க்ரீன்டு பிளட். இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது மேஜராக, இப்போ இந்த பி பாசிட்டிவ் ஏ பாசிட்டிவ் ஏதோ ஒரு குரூப் தேவை அப்படின்னா நம்ம உடனே எமர்ஜென்சிக்கு பிளட்டை வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணாமல், அதாவது அவங்களுக்கு என்ன டிசீஸ் இருக்குது எதை பற்றியுமே நம்ம பார்க்காம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் நமக்கு அப்படின்னா, அவங்களுக்கு எய்ட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்டேருந்து பிளட் சாம்பிள் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நமக்கும் வர பாசிபிள் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணிவிட்டு பிளட் சாம்பிளை டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணும். தென் பை சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட், இன்ஃபெக்டட் நீடில்
நீடில் அண்ட் சிரஞ்ச். இப்போ வந்து ஒன் யூஸ் மாதிரி நீடில் அண்ட் சிரஞ்செலாம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மெடிக்கல் ஷாப்லேயே அப்படி தான். ஆனால் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை இன்ஃபெக்டட் பர்சன்ஸ்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறோம் அப்படின்னா அதை க்ளீன் பண்ணாமல் அப்படியே அடுத்தது நார்மலாக ஒரு பர்சன் வராங்கன்னா அவங்களுக்கும் போடுறோம் அப்படின்னும் போது அவங்களுக்கு எய்ட்ஸ் இருந்ததுன்னா நமக்கும் அது ஸ்ப்ரெட் ஆக பாசிபிள் இருக்குது. தென் மெட்டர்னல் ஃபீட்டல் டிரான்ஸ்மிஷன், இன்ஃபெக்டட் மதர் டு த ஃபீட்டஸ். அதாவது யாருக்கு எய்ட்ஸ் இருக்கோ, ஒரு மதருக்கு எய்ட்ஸ் இருக்குது அப்படின்னா கருவில் இருக்கக்கூடிய குழந்தையையும் அந்த எய்ட்ஸ் வந்து பாதிக்கும், அந்த வைரஸ் அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வெயிட் லாஸ், என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்போது உடம்பு சுத்தமாக இழைச்சிரும், ப்ரொலாங்டு ஃபீவர், ரொம்ப நாளைக்கு ஃபீவர் இருக்கும், ஸ்வெட்டிங் அட் நைட் டைமில் வேர்க்க ஆரம்பிக்கும், தென் க்ரானிக் டயரியா, வயிற்றுப்போக்கு அடிக்கடி இருக்கும். இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்டான சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க எய்ட்ஸுக்கு. தென் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல், டிஸ்போசபிள் சிரிஞ்சஸ் அண்ட் நீடில்ஸ் ஷுட் பி யூஸ்டு. டிஸ்போசபிள், ஒன் யூஸ் மாதிரி சிரிஞ்ச் அண்ட் நீடில் எப்பயுமே நம்மளே ஒரு இன்ஜெக்ஷன் போட போனாலும் ஒன் யூஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்போசபிள் சிரிஞ்ச் அண்ட் நீடில்ஸை யூஸ் பண்ணணும். ப்ரொடெக்டட் அண்ட் சேஃப் செக்ஷுவல் கான்டாக்ட் இருக்கணும் அப்படின்றாங்க. தென் ஸ்க்ரீனிங் ஆஃப் பிளட் பிஃபோர் த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், பிளட்டை டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. தென் அவாய்ட் த ஷேரிங் த ஷேவிங் பிளேட் அண்ட் ரேசர்ஸ். ஒருத்தவங்க ஷேவ் பண்ண பிளேடையோ ரேசரோ யாருக்கும் சேஞ்ச் பண்ணி ஷேர் பண்ணி பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி அவங்க ஷேவ் பண்ணும்போது ஏதாவது காயம் ஏற்பட்டிருக்கும், அந்த பிளட் சாம்பிள் அதில் இருந்திருக்கலாம், திரும்பி அது அந்த காஞ்சி போய் இருந்தாலும் சரி அதில் இருக்கக்கூடிய வைரஸ் வந்து திருப்பி அதன் ஹெல்த்தி பர்சனாக இருக்கக்கூடியவங்க யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். பீப்புள் ஷுட் பி எஜுகேட்டட் அபவுட் எய்ட்ஸ் டிரான்ஸ்மிஷன்ஸ். எய்ட்ஸ் டிரான்ஸ்மிஷன்ஸை பற்றி எஜுகேஷன்ஸ் கொடுத்துருக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மூலயமா தான் விழிப்புணர்வு இருந்தால் மட்டும்தான் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ டு ஆல்.